அனைவருக்கும் வணக்கம். சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோட் சிபிஆர்ஆர் ரோடுன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இந்த ரோடு ஒர்க் வந்து ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் நடைபெற்று வருகிறது. அங்கே எடுக்கப்பட்ட ஒரு சில காட்சிகள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இதுதாங்க சிபிஆர்ஆர் ரோடுக்காக அமைக்கப்படுற பில்லர். பில்லருக்கு பின்னாடி நீங்கள் பார்க்குற ஏரி தாங்க ஸ்ரீபெரும்புதூர் ஏரி. இந்த சிபிஆர்ஆர் ரோடு அலைன்மெண்ட் வந்து இந்த ஏரி கரையோரம் தாங்க கொண்டு வராங்க. இது வந்து சென்னை பெங்களூரு நேஷ்னல் ஹைவே. இந்த ரோடுக்கு மேலே கடந்து தான் ஸ்ரீபெரும்புதூர் வந்து சிங்கப்பெருமாள் கோயில் போகிற அந்த ஸ்டேட் ஹைவோட கனெக்ட் பண்ணுறாங்க. ஆப்போசிட்டில் நீங்கள் ஒரு மரம் பார்க்கலாம், அதுதாங்க ஸ்ரீபெரும்புதூர் வந்து சிங்கப்பெருமாள் கோயில் போகிற ஸ்டேட் ஹைவே. அந்த ரோடு தான் கனெக்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஒரு மேம்பாலம் வந்து கட்ட போகிறாங்க சிபிஆர் ரோடுக்காக. அது மட்டும் இல்லாமல் என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்டாக அமைக்கிறாங்க. சிபிஆர்ஆர் ரோடு வழியாக வர வாகனங்கள் இங்கே அமைக்கப்பட்ட என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் மூலமாக டுவர்ட்ஸ் சென்னை டைரெக்ஷனும் பெங்களூர் டைரெக்ஷனும் போகலாம். டுவர்ட்ஸ் சிங்கப்பெருமாள் கோயில், அதாவது செங்கல்பட்டு போகிற டைரெக்ஷனில் மேம்பாலம் வழியாக இந்த சென்னை பெங்களூர் நேஷ்னல் ஹைவே கடந்து போகிற மாதிரி தான் அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் எக்ஸாக்டாக என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னு தெரில. வரும் நாட்களில் கட்டுமான பணிகள் வந்து எப்படி அமைக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு தெரியும். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு சிபிஆர்ஆர் ரோடு வந்து இந்த சென்னை பெங்களூர் நேஷ்னல் ஹைவே மேலே கடந்து போகிற மாதிரி ஃப்ளைஓவர் தான் அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ பிஸியாக இருக்குது சென்னை பெங்களூர் நேஷ்னல் ஹைவே. லாரி டிராஃபிக் எப்போயுமே அதிகமாக தான் இருக்கும். ரைட் சைடில் நீங்கள் பார்க்குற இந்த ரோடு தாங்க ஸ்ரீபெரும்புத்தூர் வந்து டுவர்ட்ஸ் சிங்கப்பெருமாள் கோயில் போகிற ஸ்டேட் ஹைவே. இந்த ரோடோட தான் கனெக்ட் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே ஸ்ரீபெரும்புத்தூர் வந்து சிங்கப்பெருமாள் கோயில் ஸ்டேட் ஹைவே வந்து 6 வழி சாலையாக அமைச்சிட்டாங்க. இந்த ரோடை வந்து இப்போ சிபிஆர்ஆர் ரோடு தரத்துக்கு மேம்படுத்துவதற்கான அந்த வேலை தான் வந்து அடுத்த கட்டமாக தொடங்க போகிறாங்க. இந்த சிபிஆர்ஆர் ரோடு அலைன்மெண்ட் வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புத்தூர் ஸ்டேட் ஹைவே தான் 6 லேன் ரோடாக அகலப்படுத்துகிறாங்க. மெயின் கேரேஜ்வே வந்து 6 லேன் ரோடு, 2 பக்கமும் 2 லேன் சர்வீஸோடு அமைக்கிறாங்க. எக்ஸாக்டாக திருவள்ளூர் ஸ்ரீபெரும்புத்தூர் ஸ்டேட் ஹைவேல போலிவாக்கம் அந்த பகுதியிலேருந்து தான் இந்த சிபிஆர்ஆர் ரோடு வந்து தொடங்குது. போலிவாக்கம் பகுதியிலேருந்து தொடங்குகிற இந்த சிபிஆர்ஆர் ரோடு வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் டவுன் உள்ளே நுழையாமல் ஸ்ரீபெரும்புத்தூர் ஏரி கரையோரம் தான் ரோடு அலைன்மெண்ட் வந்து கொண்டு வராங்க. ஒரு முக்கியமான இன்டர்சேஞ்ச் பாயிண்ட்டாக இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் பைபாஸ் ரோடு பகுதி வந்து இருக்க போகுது. இந்த அலைன்மெண்ட்டை ஸ்ரீபெரும்புத்தூர் டவுனுக்கு முன்னாடி ஆயக்குளத்தூர்னு ஒரு பகுதி வரும். அந்த இடத்துல சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே ரோடை கடந்து தான் இந்த சிபிஆர் ரோடு வந்து அமைக்கிறாங்க. அந்த இடத்துல சிபிஆர்ஆர் ரோடை இன்டர் கனெக்ட் பண்ணுற விதமாக அந்த இடத்துல ஒரு இன்டர்சேஞ்ச் பாயிண்ட் வந்து அமைப்பாங்களா இல்லையான்னு தெரில. ஒருவேளை அமைச்சாங்கன்னா டைரெக்டாக சிபிஆர்ஆர் ரோட்லேருந்து எக்ஸ்பிரஸ்வே ரோடுக்கு இன்டர்சேஞ்ச் ஆகலாம். என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னு நமக்கு போக போக தான் தெரியும். ஆனால் அலைன்மெண்ட் பார்க்கும்போது அந்த இடத்துல எதுவும் இன்டர்சேஞ்ச் பாயிண்ட் அமைக்கிற மாதிரி தெரில. நீங்கள் பார்க்குற இந்த சிக்னல் தாங்க ஸ்ரீபெரும்புத்தூர் பைபாஸ் ரோட்லேருந்து மணிமங்கலம் முடிச்சூர் வழியாக தாம்பரம் போகிற ரோடு வந்து இங்கேருந்து தான் வந்து தொடங்குது. எக்ஸாக்டாக சென்னை பெங்களூர் நேஷ்னல் ஹைவேல ஸ்ரீபெரும்புத்தூர் பைபாஸ் ரோட்டில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் இந்த சிக்னல் வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு முக்கியமான இன்டர்சேஞ்ச் பாயிண்ட்டாக இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் பைபாஸ் ரோடு வந்து இருக்க போது. எல்லா முக்கியமான பகுதிக்கும் போகிறதுக்கு இந்த இன்டர்சேஞ்ச் பாயிண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் இந்த வேலை எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு இப்போது இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் பைபாஸ் ரோடு பகுதியோட மேப் வியூ வந்து பார்க்கலாம். அதே சமயத்தில் இந்த சிபிஆர்ஆர் ரோடு சம்பந்தமான ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த சிபிஆர்ஆர் ரோடு வந்து சென்னை எண்ணூர் துறைமுகத்திலேருந்து தொடங்கி மாமல்லபுரம் பக்கத்தில் இருக்கிற பூஞ்சேரி ஈசிஆர் ரோடு அந்த பகுதியில் தாங்க முடியுது. இந்த ரோடோட மொத்த நீளம் வந்து சுமார் 133 கிலோமீட்டர் தோராயமாக நான் சொல்கிறேன். 5 செக்ஷனாக இந்த வேலையை பிரித்து தாங்க பண்ணுறாங்க. முதல் செக்ஷன் வந்து எண்ணூர் போர்ட்லேருந்து தச்சூர், 2வது செக்ஷன் வந்து தச்சூர்லேருந்து திருவள்ளூர் பைபாஸ், 3வது செக்ஷன் திருவள்ளூர் பைபாஸ் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் பைபாஸ், 4வது செக்ஷன் ஸ்ரீபெரும்புத்தூர் பைபாஸ்லேருந்து சிங்கப்பெருமாள் கோயில், 5வது செக்ஷன் சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து பூஞ்சேரி, அதாவது மாமல்லபுரம் பக்கத்தில் இருக்கிற பூஞ்சேரி. இதில் முதல் செக்ஷன் எண்ணூர் துறைமுகத்துலேருந்து தச்சூர் சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து வேலை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்குது. ஏன்னா அந்த பகுதியில் நிறைய உயர் மின்னழுத்த கோபுரங்கள், நீர்நிலைகள்லாம் நிறைய வரதுனால முக்கால்வாசி பகுதி வந்து எலிவேட்டட் ஃப்ளைஓவராக தான் அமைக்கிறாங்க. அண்மையில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து எண்ணூர் துறைமுகம் தச்சூர் இந்த செக்ஷனில் வர அந்த சிபிஆர் ரோடை வந்து
நேரடியாக ஆய்வு செஞ்சார். அப்போ வந்து இந்த 25 கிலோமீட்டர் தூரம் ரோடு ஒர்க் வந்து அடுத்த வருஷம் முடிக்கப்படும் மாதிரி சொல்லியிருக்காரு. மீடியா நியூஸில் பேட்டி கொடுக்கும்போது பார்க்கலாம் அடுத்த வருஷத்துக்குள்ளே முடிக்கிறாங்களா இல்லைன்ட்டு. அடுத்த பகுதியான தச்சூர்லேருந்து திருவள்ளூர் பைபாஸ், அதில் ஏற்கனவே சுமார் 12.1 கிலோமீட்டர் தூரத்துக்கு போக்குவரத்து பயன்பாட்டுக்கு திறந்து வச்சுட்டாங்க. மீதி இருக்கிற பகுதியும் வேலை வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போது கரண்ட் ப்ராக்ரஸ் பொறுத்த வரைக்கும். அடுத்த கட்டம் தான் வந்து திருவள்ளூர் பைபாஸ் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் பைபாஸ். இப்போ ரோடு ஒர்க் வந்து முழு அளவில் நடக்குது. 4வது கட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் பைபாஸ் வந்து சிங்கப்பெருமாள் கோயில். அந்த ரோடு வந்து ஏற்கனவே 6 வழி சாலை இருக்குது. அதை வந்து சிபிஆர்ஆர் ரோடு தரத்துக்கு மேம்படுத்தும் பணிகள் வந்து பண்ண போகிறாங்க. கடைசி கட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் டு பூஞ்சேரி, அந்த பகுதி தான் இன்னும் ரோடு ஒர்க் வந்து தொடங்கலை. இன்னும் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் வந்து முழு அளவில் முடியல. அது முடிஞ்ச பிறகு தான் ரோடு ஒர்க் வந்து தொடங்குவாங்க. நன்றி, வணக்கம்.